தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு, மதுரை 786. 2 மாதங்களாயும் இன்னும் அவரை பற்றி பேசாத மனிதர்கள் கிடையாது, பேசாத மீடியா கிடையாது. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மதுரை சொக்க தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 25, 1952 மதுரை அருகே இங்கே தாங்க அவர் பிறந்தார். இயற்பெயர் விஜயராஜ். முதல் படத்தில் இவருக்கு இந்த பெயர் வைப்பதில் சிக்கல். காரணம், அதே பெயரில் இன்னொரு நடிகர் இருந்தார். அதனால்தான் விஜயகாந்த் ஆனார். காந்தமாய் மக்களை ஈர்த்தார். இவருக்கு தாங்க முதல் படத்தில் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. விஜயகாந்துக்கு வலது பக்கம் இருக்கவர் தான் விஜயகாந்தோட முதல் தொண்டர். அவர் உறுப்பினர் கார்டு நம்பர் 100 ஒன்றில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாக்கா 100 அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் இவர்கிட்ட. அவர் கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கு 10 சைக்கிள் வாங்கி கடை வச்சு கொடுத்தாராம். பின்னால் அவரோட 2 மகள்களுக்கும் இவர் தான் திருமணம், படிப்புதவி அனைத்துமே செஞ்சாராம். அப்பொழுது இவருக்கு சரியான சினிமா வாய்ப்புகள் கூட கிடையாதாம். பல நடிகர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செஞ்சுருக்கார். அவர் அதை எப்போவுமே வெளியில் சொன்னதில்லை. ஆனால் தேவயானி அவர்கள் அதை சுக்கு நூறாக போட்டு மேடையிலே உடைச்சாங்க. அதை யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. காரணம், அவங்க சொல்லது அத்தனை உண்மை. மன்சூர் அலிகான், விஜய், ரமேஷ் கண்ணா, நிறைய நடிகர்கள் வாய்ப்பு இல்லாதப்போ இவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாருங்க. இதை யாரும் மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டாங்க. சினிமாவில் பேசி ஏளனமாக ஒதுக்கப்பட்ட போது ஏற்கனவே ஒருவர், அதாவது ரஜினிகாந்த் கருப்பாக இருக்கிறாரே, இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நிறைய ஏளன பேச்சு இருந்து அனைத்தையும் இவர் சவாலாக ஏற்றுட்டு தான் நடித்தார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் வாழ்ந்தார். இவர் எதை விட்டாலும் விடலை. ஆனால் இவர் செஞ்ச நன்மைகள் இவரை என்றைக்குமே விடலை, மேலே மேலே கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இவர் செஞ்ச நற்பண்புகளும் இவரை விடலை. அதன் பிறகு தான் நடிகர் சங்க தேர்தலில் நின்னார். அது கடனில் இருக்க தெரிஞ்சதும் மிக மன உளைச்சலுக்கு ஆனாயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப்பை போட்டு எல்லாரும் கண்டிப்பாக வந்தானும் அன்பு கட்டளையிட்டார். எல்லோரும் வந்தாங்க. அது மிகவும் சிறப்பாக முடிச்சும் கொடுத்தாரு. அதன் பிறகு அரசியல் வாழ்க்கை. முதல் தேர்தலில் எம்எல்ஏவாக சட்டசபைக்குள்ளே போனார். அடுத்த தேர்தலில் அம்மாவோட கூட்டணி வச்சு பிரதான எதிர்க்கட்சி தலைவரானார். அந்த தேர்தலே இவருக்கு வினையாகவும் மாறியது. சினிமாவில் நடிக்க தெரிஞ்ச அளவுக்கு இயல்பு வாழ்க்கையில் நடிக்க தெரியலை. அதுவே இவருக்கு வினையானது. ப்ரெஸ்ஸு மீடியாக்கள் இவர் காமெடியாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவர் அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கான யாரையுமே சந்திக்க மறுத்து விட்டார். பிறகு உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். போன உயிர் திரும்பி வராது. நன்றி, வணக்கம்.